guys, welcome back to our channel. இந்த வீடியோல ட்ராமாவோட 3rd and 4th எபிசோட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாரோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிடுவேன் அப்படின்னு அப்பா சொன்னதுனால அவளும் இப்போ கோமா வீட்டை விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு கேட்டால், நீ இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன், உன்னால தான் என் லைஃப்பில் இத்தனை பிரச்சனையும், நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலன்னு யார் எழுதா, நீ இன்ஜினியர் ஆக போகிறேன்னு என்னோட லைஃப் தான் பிரச்சனையாக இருக்குது, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நீ இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன். அப்புறம் உண்மையை சொல்லு, எனக்கு உன் மேலே டவுட் இருக்குது, நீ ஸ்டடீஸை எக்ஸ்கியூஸாக சொல்லிக்கிட்டு இருக்க, நீ யாரையும் லவ் பண்ணுறதுன அப்படி இருந்தால் சொல்லிடு, அப்பாட்டு சொல்லிடலாம், அப்புறம் எனக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு தெரியும் நீ எதையும் ஒத்துக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு லக்கேஜ் தூக்கிட்டு கிளம்புறா. அம்மா வந்து தடுக்கிறாங்க, பைய எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டா, உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவளை திட்டினா, இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான், ஒன்று நான் இருக்கணும் இல்லை அவள் இந்த வீட்டில் இருக்கணும், அவள் இருந்தால் நான் இப்பவுமே கிளம்புறேன், இங்கே உள்ள எல்லாருமே என்னோட என்மிஸ் தான், என் கல்யாணத்தை எல்லாரும் ஸ்டாப் பண்ணுறீங்கல்ல, ஆன்ட்டியை நான் தான் வீட்டுக்கு வர சொன்னேன், இப்போ அவங்க கண்டிப்பாக கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க, அப்போ நான் என்ன பண்ணுவேன், உஸ்மான் எனக்கு கிடைக்காம போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. அப்போ அவங்க வராங்க, ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பா கோவம் வருது, ஒழுங்கா அவளை இங்கேருந்து இழுத்துட்டு போயிரு இல்லை நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜாரா அவங்க இருந்து இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயின்ட்டையும் கவலைப்படாத, நான் இதை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டு போகிறாங்க. ஜாரா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால ஆன்ட்டி டென்ஷனில் தான் இருக்காங்க. நான் தான் சொன்னல, எப்படியும் உன் அங்கிள் ஓகே சொல்ல மாட்டான்னு, நீ தான் எனக்கு கம்பல் பண்ணி இழுத்துட்டு போனேன், இப்போ பார்த்தே நம்ம அவமானப்பட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது, ஜாரா தான் கான்ஃபிடென்ட்டாக உங்களை கூப்பிட்டு வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மேரேஜ் ஏன் சீக்கிரமே நடத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா, இவன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவனோட சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஜாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவளுக்கு டவுரி கொடுப்பாங்க, அந்த வீட்டில் ரெண்டுமே பெண் குழந்தைங்க தான், ஸோ அதனால் பாதி ப்ராப்பர்ட்டி இவனுக்கு வந்துடும், அதனால தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணால் சீக்கிரமே நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான். அம்மாவும் உனக்கு அந்த ஜாரா மட்டும்தான் கணக்கு தெரிஞ்சாலா, அந்த மெகர் எவ்வளோ பெட்டராக இருக்கா, அவளை நீ லவ் பண்ணியிருந்தனா அக்கா தங்கச்சிங்கிற பிரச்சனையே வந்திருக்காது, ஈஸியாக கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. மெகர் ஜாராவோட அக்காவாக இருக்கலாம், பட் நான் அவகிட்ட இந்த மாதிரிலாம் பேச முடியாது, அவள் எனக்கும் ஒர்க் அவுட் ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பாவுக்கு ஜாரா பண்ணுறது எல்லாமே கவலையாக இருக்குது, அவள் ஏன் இப்படி பண்ணுறா, இப்போ தான் சொசைட்டிலே என் அக்கா பண்ண தப்பெல்லாம் மறந்து எனக்கான ஒரு ரெஸ்பெக்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், என் பொண்ணுங்களையும் நல்லா படிக்க வச்சு அவங்களையும் செட்டில் பண்ண ஆசைப்பட்டேன், இப்போ வந்து சாரா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னா அவங்களுக்கு கவலையாக இருக்குது. ஹீரோயின் வந்து அப்பா கிட்ட பேச வரா, அவளுக்கு பொய் சொல்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது, நானும் சப்ரீஸும் லவ் பண்ணுற மேட்டர் அப்பாட்ட எப்படி சொல்கிறது, அப்பாவோட ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ணிட்டேன்னு நினைப்பாங்களே அப்படின்னு அவளுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த டைம் அப்பாவும் நீ எதுக்காக பேச வந்திருக்கேன்னு தெரியும், நீ ஜாராவோட கல்யாணத்தை பற்றி தானே பேச வந்த, நீ அதுக்கு கவலைப்படாத, நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஆர்டரில் தான் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு உனக்கு கல்யாணம் அப்புறம் தான் ஜாரா கல்யாணம். இன்றைக்கி தான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அவனோட பையன் நல்ல பையன் தான், அவனும் நல்லா படித்து வேலை பார்த்துட்டு இருக்கான், அந்த பையனுக்கு மெகரை கேட்டாங்க, ஸோ மெகர் அங்கே கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அவளோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியும், ஸோ அவளோட ஸ்டடீஸும் பிரேக் ஆகுது, கல்யாணம் முடிஞ்சது ஜாராக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு ஹீரோனோட பயம் இன்னுமே அதிகமாகிடுச்சு, எப்படி அப்பா கிட்ட இந்த மேட்ரு சொல்கிறது, லவ் மேட்ரு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு அவள் பயத்தில் இருக்கா. அப்போ வரை ஹீரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஹீரோயின் அதையும் அட்டன் பண்ணாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவள் பிக்கப்பே பண்ணலங்கிறதுனால அவனும் ஒரேடாக இருக்கான். நெக்ஸ்ட் டே அவளோட பஸ் ஸ்டாப்க்கு வந்து நிற்கிறான், வந்து காரில் ஏறு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண அவளும் காலேஜில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, ஏறுன்னு சொன்னால் ஏறு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ஏற வைக்கிறான். அவளை கூப்பிட்டு போயிட்டு, நீ நைட்டு எங்கே இருந்த, உன் செல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்க, செல்லு என் கூட இருந்துச்சு, நான் வீட்டில் இருந்தேன்னு சொல்கிறா. அப்போ எதுக்கு என்னோட கால் மெசேஜ்க்கெலாம் ரிப்ளை பண்ணலான்னு கேட்குறான். அவளும் நான் அதெல்லாம் பார்க்கலங்கிற மாதிரி சொல்ல, இப்போ மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு, நீ ரீட் பண்ணல, இந்த மெசேஜெலாம் யார் ரீட் பண்ணது, நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, நீ ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு நைட்டு ஃபுல்லாக உனக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், நான் தூங்கவே இல்லை, எவ்வளோ ஒரிட்டாக இருந்தேன் தெரியுமா அப்படின்லாம் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். என்னோட லைஃப்லேயே இங்கே நிறைய பிரச்சனை தான் இருக்குது, சுற்றி எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு ஹீரோயினும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. என்ன பிரச்சனை, எதனால என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். எனக்காக அப்பா அலையன்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு கோவம் வருது. நீ ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் ஓகே சொல்லலை, பட் என்னால் ரொம்ப நாள் தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு என்ன, அப்போ நான் உங்கள் அப்பாட்ட போய் பேசுகிறேன், இப்போவே பேசுகிறேன், அப்போ உன்னை அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். டேய் நீ என்னடா போகிற, நீ போய் பேசினா இன்னுமே பிரச்சனை அதிகமாயிரும், அப்போது நீ உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேச சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு இப்போ தான் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னே ஞாபகம் வருது. பேரண்ட்ஸா அப்படின்னு அவனும் கேட்குறான். ஆமாம், உன்னோட ஃபேமிலியிலேருந்து வந்து பேச சொல்லு, உன் பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிச்சிட்டு வந்து பொண்ணு கேட்க சொல்லு, அப்போ எங்கள் அப்பா ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயினுக்கு தான் கரெக்டான சொல்யூஷன் மாதிரி தெரியுது. சரி நீ சொல்லிட்டல, நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட பேச போகிறான். அம்மா நான் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன்டா, பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா இது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னால், அப்போது 2 நாள் கழிச்சு பேசலாம், எனக்கு 2 நாள் பிஸியாக எனக்கு மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்பா வெங்க அப்படின்னு கேட்டால், அவர் உன்கிட்ட சொல்லையா, அவர் 2 நாள் துபாய்க்கு மீட்டிங்க்கு போயிருக்காங்க,
ஸோ 2 நாள் கழிச்சு தான் வருவாங்கன்னு சொல்ல, அம்மா அப்பான்னு 2 பேருமே இல்லைன்னா நான் யார்கிட்ட இந்த முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசுறது? நீங்கள் 2 பேரும் லக்கேஜ் தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுங்க, 2 பேருக்கும் இது என்னமோ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட அம்மாவுக்கு கால் வருது. ஸோ அதை அட்டன் பண்ணி பேசிட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. ஹீரோயினை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாளைக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேரேஜ் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன்னோட சிஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு, அடுத்து ஜாராக்கும் உஸ்மானுக்கும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. இதனால வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, ஹீரோயினை தவிர. ஹீரோ தானே சீக்கிரமே அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை நினச்சிட்டு இருக்கா, அவன் எப்போ வந்து பேசுவான், அதுக்கு முன்னாடி இந்த மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாதே அப்படின்னு அவள் பயத்தில் இருக்கா. அம்மா வந்து பேசுகிறாங்க, நாளைக்கு பையன் வீட்டிலேருந்து வராங்கல்ல, அது ஓகே ஆச்சுன்னா நாளைக்கு உன்னோட மேரேஜ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா இது, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்பாவுக்கு அந்த ஃபேமிலியை பற்றி நல்லாவே தெரியும், அதனால் அதை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ அப்பாவுக்கு இந்த அலைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நாளைக்கே மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் அம்மா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் ஹெசிடேட் பண்ணுற, உனக்கு முடிஞ்ச பிறகு தான் ஜாராவோட மேட்டரை நாங்கள் பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தான் அப்பா சொன்னாங்கல்ல, நீ அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு உன்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உன்னோட கல்யாணம், அப்புறம் சாராவோட மேரேஜ் நான் பண்ணி முடிச்சாதான் இந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எனக்கு அதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிடுறாங்க. ஹீரோ கால் பண்ணி உங்கள் வீட்டில் பேசிட்டியா, அவங்க எப்போ வராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவனும் நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல, அம்மா மீட்டிங் போயிருக்காங்க, அப்பா பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க. ஸோ உனக்கு தான் தெரியும்ல, அவங்க 2 பேர்கிட்டே எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்கள் வீட்டில் ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு ஹீரோயினும் பயமாக கேட்குறா. அவங்க ஓகே சொல்கிறது கஷ்டம் தான், எப்பவும் போல் அடமெண்ட்டாக நின்று என்னோட ஹாப்பினஸ்க்காக அவங்கள ஒத்துக்க வைப்பேன். எங்கள் அப்பா நாளைக்கு வந்துடுவாங்க, நான் வந்ததும் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா நாளைக்கு தான் வருவாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஏன் நாளைக்கு என்ன அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வருது. ஹீரோயினுக்கு சொல்ல பயமாக இருக்குது, அதனால சொல்ல மாட்டா. நீ எதுவும் மறைக்கிற என்ன அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கா. உனக்கே தெரியும், நான் உன்னை என்னை விட அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னோட அப்பா அம்மாவோட அஃபெக்ஷன் கிடைக்கல, நீ தான் எனக்கு எல்லாமே, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும், அதே மாதிரி உன்னையும் இந்த லவ் விட்டு போக மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறான். நெக்ஸ்ட் டே அவளோட கிளாஸ் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிளாஸ் என்னன்னு ஹீரோயின் கிளம்ப போறா. அவளை ஸ்டாப் பண்ணிட்டு உட்காரு, நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் அந்த பொண்ணு பார்க்க வர்ற மேட்டரை சொல்கிறா. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன பார்க்க வராங்க, எனக்கு கொஞ்ச நேரத்தில் அப்பாவுக்கு பையனை பிடிச்சா உடனே மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு இது ஷாக்காக இருக்குது. என்னது இது, எப்படி இதை டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. நீ என்ன அப்போ என்னோட ஃபீலிங்ஸில் விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு கோவப்படுறான். நான் ஒன்றும் விளையாடல, நேற்று நைட் தான் எனக்கு தெரியும், அதுலேருந்து நானே ஷாக்கில் தான் இருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்ன கவலை, நீ ஜஸ்ட் அந்த மாப்பிள்ளை முன்னாடி போய் டீ கொடுக்க போகிற, அதில் உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஹீரோயின்ட்ட கோவப்படுறான். நான் தான் உன்னோட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வர சொன்னல, நீ ஏன் கூப்பிட்டு வரல, இப்போ வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு 2 பேருமே ஆர்கியூ பண்ணுறாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், வேற யார் முன்னாடி நீ போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னதை தான் இப்போ செய்ய போகிறேன், நீ வேற யார் முன்னாடியும் போய் நிற்கிறத நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணிட்டு அவங்க உன் வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நீ வீட்டுக்கு போக போகிறதில்ல அப்படின்னு அவளை அங்கேயே உட்கார சொல்கிறான். ஹீரோ லவ் பண்ணும்போது பார்க்க க்யூட்டாகவும் கோவப்படும் போது டெரராகவும் தான் தெரியுவான். ஸோ ஹீரோயினும் பைக்லேயே போய் உட்காந்துட்டு இருக்கா. வீட்டில் என்ன உங்கள் பொண்ணின்னு வரலையா அப்படின்னு ஜாரா போய் கேட்டுட்டு இருக்கா. என்ன மெகர் வரலையா, ஒன்று தான் இன்னைக்கு லீவ் போட சொன்னேன்ல அப்படின்னு அம்மாட்ட கேட்குறாங்க. நானும் சொல்லி பார்த்தேன், அவளுக்கு தான் முக்கியமான அசைன்மெண்ட் இருக்குன்னு போயிட்டா அப்படின்னு எல்லாருமே இப்போ மெகரை தான் வீட்டில் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் சொல்கிறத கேளு, நான் இப்போ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் வருது. ஜாரா கால் பண்ணுறான், மொபைல் வாங்கிட்டு தர மாட்டான், நான் இந்த காலை அட்டன் பண்ணணும் இல்லைன்னா அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்லு, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது அதனால என்னால் வர முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் இப்படி நான் எப்படி சொல்ல முடியும், அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். அப்போ நீ பேசவே வேண்டாம், ஏதோ உன்னோட ஃபேமிலி கன்சர்னில் தான் நானும் சொன்னேன் அப்படின்னு இப்போ மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுடுறான். எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ விடுற மாதிரியே தெரில. சரி ஓகே, நீ மொபைலை வச்சுக்கோ, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போக போகிறா. நீ இங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு அவன் மிரட்ட இவளுக்கு இப்போ பயமாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுற, உன்னோட பேரண்ட்ஸை நீ கூப்பிட்டு வர முடியல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏன் மேலே காமிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. சரி, என்னால் என் பேரண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வர முடியல, பட் நான் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன், என்னால் வர முடியும், நம்ம 2 பேரும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்படிலாம் பண்ணால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு ப்ரொபோசலில் இப்படிலாம் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, நீ எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட வீட்டில் நீ பேசு, அப்புறம் என்னோட பேரண்ட்ஸை உன்னோட வீட்டுக்கு கூட்டு போகலாம் சரியா அப்படின்னு சொன்னால், டேய் இப்படி பண்ணால்
உன் வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி என்னதான் கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ என்ன பண்ணுறது, அப்போ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் சொல்கிறது கேளு, நான் அங்கே போய் கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் நான் போகிறேன், அங்கே நான் இப்போ போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்பாவுக்கு அது அவமானமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். என்னை நம்புறல்ல, நான் போகிறேன் அப்படின்னு கேட்க லாஸ்ட்டில் ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நீ அங்கே போய் ஓகேன்னு சொல்லக்கூடாது, நீ தானே என்னை காப்பாற்றின, நீ மட்டும் அங்கே போய் ஓகேன்னு சொன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்புகிறான். பார்த்ததுமே மாப்பிள்ளை வீட்டில் அவங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளைக்கு மட்டும் அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு தெரியுது. மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது இப்போ தானே நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வரோம், அப்புறம் மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நாளைக்கு வரீங்களான்னு கேட்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அவனையும் ட்ரிகர் பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு கால் பண்ணி இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ ரொம்ப நேரம்லாம் அவங்க முன்னாடி உட்காரல அப்படின்லாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவும் நடக்கல, அப்போ கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்காங்க, அதுக்குள்ளே ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்கிறா. நான் என்னோட ஃபேமிலிகிட்ட பேசி நாளைக்கு உன்னோட வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சீக்கிரம் ஏதாவது பண்ணி எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடு அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நீ பயப்படாத, நீ என்ன தான் மேரேஜ் பண்ணிப்ப, உன்னை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இங்கே சர்வெண்ட் லேடி வந்து மேடம் உங்களை இன்றைக்கி எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொன்னாங்க பார்ட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வைக்கிறான். இன்றைக்கி நைட்டு அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி பார்ட்டி இருக்கும், அதுக்காக தான் கொடுத்து விட்டுருக்காங்க. ஹீரோ அதை திங்க் பண்ணி பார்க்கும்போதே கோவமாக வருது. ஹீரோ அதை தூக்கி போட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு அவன் பார்ட்டிக்கு போகிறான். அம்மாவும் அவனை பார்த்துட்டு என்னடா அந்த காஸ்ட்யூமே போடலையா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னோட ரூமில் இருக்குது, நீங்களே சர்வெண்ட் அனுப்பி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து அங்கே இன்னொரு மேன் இருக்கான், அவன் வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறான். அது ஆலியானோட பிரதர், அவன் லண்டனில் இவ்வளோ நாள் இருந்திருப்பான், இப்போ தான் ரிட்டன் பாகிஸ்தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருப்பான். பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது அம்மா அப்பாவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஆலியானாவையும் கூப்பிட்றாங்க. இவ்வளோ இதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த ஹாப்பியான செலிப்ரேஷன் கூட உங்ககிட்ட இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க போகிறோம், என் பையனுக்கும் ஆலியானாவுக்கும் இந்த மந்த்தே மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த செகண்டே ஹீரோ மைக்கை வாங்கி இப்போ எங்கள் அம்மா அனௌன்ஸ் பண்ணது அது அவங்களோட ஆசை மட்டும்தான், அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன், அவளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்டிட்டான். இங்கே பெரிய இன்சல்ட்டிங் ஆகுது. அம்மா அப்பா அவனை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. நீ எதுக்கு எங்களை இன்சல்ட் பண்ண, நீ அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். ஆலியாவை உனக்கு நாங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம், அவள் தான் உனக்கு கரெக்டான மேட்சாக இருப்பா, அவட்ட கிளாஸ் இருக்குது, ஸ்டடீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவகிட்ட உனக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு அம்மா கேட்டுட்ருக்காங்க. எனக்கு உங்கள் கிளாஸில் உள்ள எந்த பொண்ணுங்களையுமே பிடிக்காது, அவங்களாம் லிமிட்டட் எடிஷன் பேக்கை வாங்கணும், பர்ஸை வாங்கணும், அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கு மெகரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணோட நேம் மெகரா, அந்த பொண்ணோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க உங்களோட கிளாஸ் கிடையாது, அவங்க அப்பா ஒரு ஒர்க் ஷாப் ரன் பண்ணுறாங்க, எனக்கு அவள் புவர் கிளாஸ் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு மெகர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். நீ ஒரு ஒர்க் ஷாப் ஓனரோட பொண்ணை லவ் பண்ணுற, அந்த பொண்ணு இந்த வீட்டு மருமகள் ஆகணுமா, நீ யாரோட பையங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் எப்படி மறப்பேன், பட் நான் அதை மறக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். எனக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு என்னோட லைஃப்பில் மெகர் ரொம்ப முக்கியம், அவள் எனக்கு கண்டிப்பாக வேணும், அவள் தான் என்னோட ஹாப்பினஸ், நான் ஆல்ரெடி அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு நீங்கள் போய் அவங்க வீட்டில் எனக்காக பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் உனக்காக அந்த பொண்ணை கேட்க போகணுமா, இதெல்லாம் நடக்காத தம்பியே அப்படின்னு அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆலியானா வீட்டில் வந்ததுமே கோமா ரூமில் போய் கதை சத்திக்கிறா. பையனுக்கும் ஒன்றுமே புரியல, என்னம்மா நடக்குது அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே பிளான் பண்ணாங்க, ஆலியானுக்கும் சப்ரைஸ்க்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு அவன் ஆல்ரெடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் சர்ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான். இதெல்லாம் தேவையா, அவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசியிருக்கணும், அவனை இன்வால்வ் பண்ணாமல் நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் டிசைட் பண்ணீங்க, அதை பண்ணாமல் பண்ணது உங்களோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்கிறான். என்ன பண்ணுறது, இப்படி தான் நாங்கள் 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டையும் பண்ணோம், இப்படியே மேரேஜ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு நினச்சோம், அதுக்குள்ளே இப்படியே ஆகி போச்சே அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. சரி, அவன் ஒரு பொண்ணை பார்க்குறேன்னு சொன்னான்ல, அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்கும்போது அது அம்மாக்குமே ஐடியா இல்லை, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்ட்டு ஹீரோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க நைட்டு ஃபுல்லாக கால் அட்டன் பண்ணவே இல்லை, காலையில் எடுக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக நான் உனக்கு எத்தனை டைம் ட்ரை பண்ணேன், ஏன் நீ கால் அட்டன் பண்ணல, நீ என்ன இன்சல்ட் பண்ண தான் கூப்பிட்டேன்னா அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதானே, சர்ப்ரைஸ் பிளான் மட்டும் சூப்பராக பண்ண அப்படின்னு அவங்களும் திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியாது சர்ப்ரைஸ் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவானே, பட் நான் இப்போவும் சொல்கிறேன், ஆலியானா தான் எங்கள் வீட்டு மருமகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் என் பொண்ணோட மனசில் ஆசை வளர்த்த, இப்போ நைட்லேருந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கா, நான் என்ன பண்ணுறது, எல்லாம் உன்னால் தான் அப்படின்னு அவங்களும் திட்டுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணை பற்றி கேட்குறாங்க. அந்த பொண்ணை பற்றி எனக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாது, ஈவன் அந்த பொண்ணோட நேம் கூட தெரியாது, தெரிஞ்சிருந்தா தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, ஆலியானா மேட்டரை நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து அவகிட்ட பேசுகிறேன்,
அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அம்மா சொல்கிறாங்க. உனக்கு தான் என்னை பற்றி தெரியல, இந்த ஃபேமிலியில் நான் சொல்கிறது மட்டும் தான் நடக்கும், என்னோட பவர் தான் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கால் பண்ணி கேட்குறா, உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்களா, நீ பேசிட்டியா அப்படின்னு கேட்க அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவனுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஒத்துக்கிட்டாங்களா, எப்போ வீட்டில் வந்து பேச வராங்க அப்படின்னு கேட்குறா. நாளைக்கே வந்து பேச வருவாங்க, உன்னோட வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் தான் நானும் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் கஷ்டப்பட்டு காலேஜுக்கு லீவெல்லாம் போட்டு ஒரு வழியாக தைரியத்தை வரவழைச்சு அம்மா கிட்ட பேச போனால் அம்மா மார்க்கெட் போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா பின்னாடி சிஸ்டர் நின்றுட்டு இருக்கா. சும்மா ஒன்று சொன்னாலே பெருசாக வெடிக்க வச்சுட்டு இருப்பா. ஸோ எப்படி சொல்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. இந்த டைம் அவளுக்கு ஜிம்லேருந்து கால் வருது. பார்ட் டைமாக ஹீரோயின் ஜிம்மில் ட்ரைனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கேருந்து தான் கால் பண்ணி கூப்பிட்றாங்க. உனக்கு எப்பவுமே ஈவினிங் ஸ்லாட் தானே, எதுக்கு இப்போயே கூப்பிட்றாங்க அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. காலையில் உள்ளவங்க வரலையா, அதான் என்ன கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கே போகிறா. அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணி கேட்குறா எங்கே இருக்கேன்னு. அவளும் நான் ஜிம்மில் இருக்கேன்னு சொல்ல, நீ ஏன் வீட்டில் இல்லை, நான் தான் என்னோட பேரண்ட்ஸ் அங்கே வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன், வீட்டில் இருக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேட்குறேன். நான் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன், அப்புறம் உங்கள் அம்மாட்ட சொன்னியா அப்படின்னு கேட்டால் நான் பேச ட்ரை பண்ணேன், பட் இப்போ வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்லணும், அம்மா ஓகே சொல்லணும் அப்படின்னு பல திங்கிங்கோட போயிட்டு இருக்கா. அங்கே ஆலியானோட பிரதரும் வந்திருக்கான். அவன் ஹீரோனை பார்த்து அவனுக்கு ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. அவள் புக் பண்ணி இந்த கேப் கேன்சல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் ஒன்றும் ட்ராப் பண்ணவான்னு கேட்குறான். அதெல்லாம் வேண்டாம், நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆட்டோ ஏறி வீட்டுக்கு போகிறா. போனதும் அம்மா மார்க்கெட் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நீ வர்றதுக்கு லேட் ஆகும்னு நான் ஜாராவை கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாம்மா நீங்கள் நாளைக்கு போங்கம்மா, இன்னைக்கு நீங்கள் போக வேண்டாம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உட்கார வைக்கிறா. இவ பேசுறத பார்த்தா சரியில்லையே, ஏதோ பெரிய குண்டை தூக்கி போட போறா அப்படின்னு ஜாரா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அம்மா சர்ப்ரைஸ், அவன் பேரண்ட்ஸ் கூட இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன சர்ப்ரைஸ், யார் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டா அவனோட அப்பா பத்திலாம் சொல்லிட்டு அவனோட காலேஜில் படிக்கிறான், அவன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரான் அப்படின்னு சொல்றா. அவன் எதுக்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரான் அப்படின்னு கேட்டா என்ன பொண்ணு கேட்டு வராங்க அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி உங்க அப்பா உங்க ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நீ என்ன இப்படி விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு அம்மா கோவப்படுறாங்க. இந்த டைமுக்கு அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்க பேசுகிறதையும் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா சர்ப்ரைஸ் என்ன லவ் பண்ணுறான், அப்புறம் நானும் அப்படின்னு சொல்ல, அப்போ நீ அவனை லவ் பண்ணுற, இதுக்காக தான் காலேஜ் போயிருக்க, ஸ்டடீஸுங்கிறது எல்லாமே எக்ஸ்கியூஸ் அப்படி தானே அப்படின்னு ஜாரா அவ பங்கு கத்திட்டு இருக்கா. நீங்கள்லாம் எனக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டீங்க, எனக்கும் உஸ்மானும் நாங்கள் பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு. பட் இவ காலேஜுக்கு போயிட்டு என்ன கரையெல்லாம் பண்ணியிருக்கா, இவளை தான் நீங்கள் நல்ல பொண்ணு தங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவளோட வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் அப்போ தான் காமிச்சிட்டு இருக்கா. அம்மாவும் நீ பண்ணது பெரிய தப்பு, அப்பாவுக்கு தெரிஞ்சு எவ்வளோ சங்கடப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்பாவும் அதெல்லாம் கேட்டு நொறுங்கி போயிருப்பாங்க. பட் உள்ள வந்து அந்த பையன் ஃபேமிலியை வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, எனிவேஸ் அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பினா அவ்வளோ தானே, யாருக்கு கல்யாணம் பண்ண என்ன அப்படின்னு அவங்க அப்பா கோவமா சொல்லிட்டு போறாங்க. இப்படி ஒரு மேட்டர் இருந்தா நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும், உன்னோட அப்பா ட்ரஸ்ட்டை நீ பிரேக் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா போறாங்க. தங்கச்சி அக்கா பண்ணதுல கோவமா இருந்தாலும் அவளுக்கு உள்ள ஒரு ஹாப்பினஸ் தான். மெகரோட உண்மையான ஃபேஸ் ரிவீல் ஆயிடுச்சு, இனியா அப்பா அம்மா அவளை நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவளை அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்கா. ஹீரோயிங்க ரெடி ஆகிட்டு கீழே வந்து எப்போ போகிறோம், எல்லாரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எங்களுக்கு வெளியே போகிற மாதிரி எந்த பிளானும் இல்லை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்பா டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்லாம் காமிச்சு இதில் சைனாக போடு, உன் நேமில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தேன், அதில் தான் உன்னோட சைன் தேவை அப்படின்னு சைனை போட சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண தானே, மெகர் வீட்டுக்கு இன்னைக்கு போகிறோம், அவங்க ஆல்ரெடி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறான். வெயிட் பண்ணட்டும், உன்னை மாதிரி ரிச் பையனை வளைச்சி போடணும்னா அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் அந்த ஃபேமிலியில் எதுக்கு பொண்ணு காலேஜுக்கு அனுப்பியிருப்பாங்க, உன்னை மாதிரி ரிச்சான பையனை பிடிக்கிறதுக்காக தான் இருக்கும் அப்படின்லாம் அம்மா சொல்கிறாங்க. மெகரை பற்றி தப்பாக எதுவும் பேசாதீங்க, அதை நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். உங்கள் 2 பேரும் ஆர்குமெண்ட் இருக்கட்டும், இதில் சைனை போடு அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. அவனும் இப்போ பேப்பரை வாங்கி கிழிச்சு போடுறான். என்னடா பண்ணுற அப்படின்னு அப்பா கோவப்பட்டா, ஜஸ்ட் ஒரு பேப்பரை கிழிச்சு போடுறதுக்கு உனக்கு கோவம் வருதுல்ல, நீங்கள் மட்டும் வரலன்னா இந்த வீட்டையே கொளுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். ஹீரோயினால அப்போ ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. அவளும் அப்பாட்ட போய் பேச போகிறா. எனக்கு தைரியம் இல்லைப்பா, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய டைம் ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறா. உனக்கு தைரியம் எப்போவோ வந்துருச்சு, அந்த பையனுக்காக நீ என்கிட்ட கண்டிப்பாக போய் சொல்லியிருப்ப, அந்த ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்லியிருப்பல, அப்போவே உனக்கு தைரியம் வந்துருச்சு. நான் தான் முட்டாள் மாதிரி என் பொண்ணு போய் சொல்கிறான்னு கூட தெரியாமல் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ என்னோட கான்ஃபிடென்ட்டாக இருந்த. பட் இனி அப்படி இல்லை, நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, சீக்கிரமே உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும், இப்போ அது மட்டும் தான் என் மனசில் இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றதுனால அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினும் ரெடி ஆகிட்டா. என்ன மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எப்போ வருவாங்கன்னு கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்ல, இப்போ அவளும் கால் பண்ணி பார்த்தா ஹீரோ கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கா, காலம் பிக் பண்ணவே மாட்டேங்கிறான்.
அம்மா அப்பா வரமாட்டேன்னு சொன்னதுனால அண்ணனும் அண்ணியும் போய் பேச போகிறாங்க. அம்மா நீங்கள் வந்து பாருங்கம்மா, அந்த பொண்ணு ஒரு டைம் வந்து பாருங்கள், மேபி உங்களுக்கு பிடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும், ஆலியானா தான் என்னோட மருமகா, அவளை நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சப்ரீஸ் ஆலியாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல, எனக்கே அவளை பிடிக்கல, அவளோட கேரக்டர்லாம் இவனுக்கு செட் ஆகாத அப்படிங்கிற மாதிரி அண்ணியும் சொல்கிறாங்க. உன்னை யாரும் இங்கே ஒப்பீனியன் கேட்டது, ஃபர்ஸ்ட் நீ இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு. உன்னை மட்டும் என் மூத்த பையன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவனுக்கும் ஆன்லைன மாதிரி நல்ல குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்திருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ எங்கள் குடும்பம்லாம் நல்ல குடும்பம் கிடையாதா அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது கொடுமையாக போச்சு, இங்கே நம்ம வேற மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட்டையும் விட்டு தள்ளுங்க, நம்ம ஃபஸ்ட்டு சப்ரீஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் அந்த டாபிக் கொண்டு வரான். பட் அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரூம்ல ஹீரோ செம கோவமா உட்காந்துட்டு இருக்கான், எப்போ வேணா வெடிப்பேன் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கான். எங்க அம்மா அப்பா கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. அடுத்த பக்கம் ஹீரோயின்ட்டு அவங்க அம்மா எப்போ தான் வராங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னன்னு தெரில, மேபி ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஜாரா அதுக்கு எனக்கு என்னமோ அவங்க வீட்டில் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டான்னு தோணுது, நானும் அதை நினைக்கிறேன், 2 மணி நேரம் ஆகுது இன்னும் அந்த பையன் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வரலன்னா அப்போது அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ரிச் பசங்களாம் என்ன சீரியஸாக இருக்க போகிறாங்க, அந்த சப்ரீஸும் அதே மாதிரி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா சப்ரீஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயினும் சப்போர்ட் பண்ணுறா. இருந்தாலும் அவன் என்ன கூப்பிட்டு வரலையே. ஸோ ஹீரோயின் ஃபேமிலி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. See you all in next video. Thanks for watching.